இன் அண்ட் அவுட் நேயர்களுக்கு வணக்கம். நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டின் 13வது முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார்கள். ஒரு மாற்றத்திற்கு வேண்டும் என்றுதான் அவர்கள் புதிய முதல்வரை தேர்வு செய்துள்ளார்கள். மக்கள் எந்த மாதிரியான மாற்றத்தை கேட்கறாங்கன்னு மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சந்தோஷம் தான். அவர் வந்து ஒரு புது இது. ஆமாம், அவர் வந்து நாட்டுக்கு நல்லது செய்வார்ன்றதுனால புது ஒரு உறவாக இருக்குது. கண்டிப்பாக அவர் நல்லா செய்வார் என்ற நம்பிக்கை இருக்கும். மக்களும் ஆதரவு கொடுத்துருக்காங்க. 1,72,00,000 இது வாக்களிச்சிருக்கோம். அதனால கண்டிப்பாக அவர் நல்லது செய்வார் என்ற நம்பிக்கையில் இருக்கும். அது தவறுன்னு தான் நான் நினைக்கிறேன். மக்களோட தவறு தான். ஏன்னா அவரோட கட்சியில் கொள்கைன்னு ஒன்றுமே கிடையாது. அப்புறம் பார்த்தா முதல்ல இலவசத்துக்கு எதிராக பேசினாரு. அதுக்கப்புறம் இலவசம் இவங்களுக்கு மேலே அவங்க இலவசம் தரேன்றாரு. இது சாத்தியப்படுமான்னு பார்த்தா ஒன்றும் சரியாக படலை. ஏன்னா அவர் கொடுக்குற 6 சிலிண்டரு, இன்னைக்கு தாலிக்கு தங்கம், குழந்தைக்கு தங்கம்னு சொல்லும்போது இது நடைமுறையில் சாத்தியப்படாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் வேணும் சார். மாற்றம் தானே தேவை. இவ்வளவு வருஷம் அவங்க ஆண்டாங்க, இந்த வருஷம் சார் ஆண்டுட்டோம், அந்த அண்ணனும் ஆண்டு பார்க்கலாம். மக்களுக்கு நல்லது செஞ்சா போதும். முக்கியமா பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். பெண்கள் நல்லா இருந்தா தமிழ்நாடே நல்லா இருக்கும். அதனால அண்ணன் வந்தா நல்லது செய்வாருன்னு ஒரு நம்பிக்கை, ஒரு மாற்றம் வரட்டும். அவங்களுக்கே இவ்வளவு எதிர்ப்பு பண்றாங்க. அவர் ஒரு நாள் வந்து ஆகட்டும், ஒரு 5 வருஷம் அவர் என்னதான் பண்றாருன்னு பாக்கட்டும். நல்லது பண்ணா இருக்கட்டும், நல்லது இல்லைன்னா சிஎம் மாத்திரலாம். அவ்வளவுதான். மக்களுக்கு பின்னாடி தானே. சந்தோஷம் சார். எதிர்பார்த்தது ரொம்ப எதிர்பார்த்தோம் வரணுன்ட்டு. சார் வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். ஏழை மக்களுக்கு நல்லது செய்யுங்க எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா நீங்க செய்வீங்கன்னு ஒரு நம்பிக்கையில ஓட்டு போட்டிருக்கோம். நம்பிக்கையை எங்களுக்கு காப்பாற்றி கொடுங்க. திமுக அதிமுக இதுவரை நின்னதுல எப்பயுமே அந்த இடத்துல இந்த கேஸ்ட் இருக்காங்க, இதில் இந்த கேஸ்ட் இருக்காங்க, அதுக்கேற்ற ஆளை போட்டு அந்த ஜாதி ஓட்டை வாங்க பார்ப்பாங்க. ஆனால் இந்த வாட்டி 26 தலித் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஜென்ரல் கான்ஸ்டியூன்சிலையும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு திரையை உடச்சிருக்கு. கண்டிப்பாக பழைய ஆட்சிக்கு இந்த மக்கள் அவங்க நம்பலை, விஜய் நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. அவர் முகத்துக்காக அவர் நல்லது செய்வார் நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. ஸ்கீம்ஸ் பொறுத்தளவுமே அவர் சொன்ன ஸ்கீம்ஸில் கிட்டத்தட்ட ஒரு டிரான்ஸ்பரன்சி கவர்மெண்ட்ஸ் கொடுப்பேன்ற மாதிரி ஒன்று சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு டிரான்ஸ்பரன்சி கவர்மெண்ட்ஸ் அமைஞ்சா தமிழ்நாடு நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். பெண்களுக்காக பாதுகாப்பு வேணும். ரொம்ப சின்ன பசங்களுக்குலாம் ரொம்ப இதாகுது. அதனால அண்ணன் வந்தால் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் பெண்களுக்கெல்லாம். அதுதான் நாங்களாம் விருப்பமே படுறோம். எங்களுக்கு காசு பணம் வேறு எதுவுமே நாங்கள் கேட்குறோம். பெண்கள் பாதுகாப்பு வேணும், அதுதான் எங்களுக்கு வேணும். அந்த வேல்கொண்டு தான் எங்களுக்கு வேணும். ஹாப்பி தான். என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும் பாருங்க. அதாவது விலைவாசி இந்த மாதிரி பொருளாதார சூழ்நிலை கொஞ்சம் சரியாக இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஆக்சுவலாக நான் தளபதி விஜயோட மிகப்பெரிய ஃபேன் தான். பட் இந்த பாலிடிக்ஸில் எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. ஏன்னா புதுசாக வராரு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ இப்போ அவர் எந்த மாதிரி பண்ண போகிறாருன்னு கேட்டால் அவரோட கட்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ அது எப்படி இருக்குன்னு கேட்டால் என்னால் தெரியல, சரியாக சொல்ல முடியல என்னால். ஸோ அவர் எப்படி இருக்க போகிறாருன்னு இந்த நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் தான் தெரிய போகுது. இப்போ டிஎம்கே எப்படி இருந்தாங்கன்னா பிஜேபி கூட ஒத்து போகாமல் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்காக ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஸோ அது மாதிரி இருந்தாருன்னா நல்லா இருக்கும்னு நான் யோசிக்கிறேன். சந்தோஷமாக இருக்கா, ஹாப்பியாக இருக்கு? சந்தோஷமாக தான் சார் இருக்குது. இல்லை அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு வந்துட்டாரு திறமையா. ரொம்ப ஹாப்பி சார். விஜய் தான் சிஎம்மாக வரணும்னு ரொம்ப நாள் கனவு. ஒரு 4-5 நாள் மன கஷ்டமாக இருந்து இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகிருக்கும் சார். விஜய் தான் வரணும். பெண்களுக்கு என்ன செய்யணும் அவங்க முடிவு எடுத்துருக்காங்களோ அதெல்லாம் நல்லது தான் சார். அவர் சொன்ன ஸ்கீம் இப்போதைக்கு உள்ள சுச்சுவேஷனுக்கு அவர் கரெக்டாக செஞ்சால் போதும். கிழக்கு தொகுதியில் அவர் ஜெயிச்சிருக்காரு. அவர் கண்டிப்பாக செய்வார் மக்களுக்கு. இருந்தாலும் ராஜினாமா செஞ்சாலும் அவருடைய தொகுதி கிழக்கு தான். ஃபர்ஸ்ட் பெரம்பலூர் வந்தாலும் திருச்சி கண்டிப்பாக அவர் கிழக்கு தொகுதி தான் மக்களை ஏற்றி விட்டுருக்குது. அதனால அவர் ராஜினாமா செஞ்சாலும் அவர் கண்டிப்பாக செய்வார். அது உண்மை, உறுதி. ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி டிஎம்கே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா தமிழ் புதல்வன் அந்த பெண்களுக்கு இலவச பேருந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவே நல்ல ஸ்கீம் தான் நான் நினைக்கிறேன். டிஎம்கே இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தது. ஸோ இனிமேல் அதே மாதிரி அவங்க அப்படியே கண்டினியூ பண்ணால் கூட நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்கேஸ் அதை அப்படியே அவங்க கேன்சல் பண்ணிட்டு வேணாம் இது புது ஸ்கீம்ஸ் கொண்டு வரோம், இலவச பேருந்து வேணாம் அப்படின்னு சொன்னால் ஐ திங்க் அவங்க மக்கள் நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க, அது கண்டிப்பாக அவங்களோட நம்பிக்கையை கெடுக்கும் தான் நினைக்கிறேன். சிஎம்என் தோத்தாருன்னு சொல்லக்கூடாது, தமிழக மக்கள் தோத்துட்டாங்கன்னு தான் நீங்கள் சொல்லணும். ஏன்னா அவர் எடுக்கிற அரசியல் பார்த்தீங்கன்னா தமிழுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் தமிழர்களுக்காகவும் தமிழ் வளங்களுக்காகவும் தான் அவர் போராடிட்டு இருக்காரு, இயற்கையாகவும் போராடுறாரு. இதை மக்கள் புரிஞ்சிக்கலன்னு தான் நம்ம சொல்லணும். அரசியல் புரிதல் இல்லாத ஒரு நபரை கொண்டு திடீர்னு அரசியல்லாம் உட்கார வச்சா அது எப்படி இருக்கும்?
நீங்கள் 40-50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காமராஜர் கக்கன்லாம் வந்து எடுத்த உடனே வந்து சிஎம் சீட்டில் உட்காரல. அவங்களாம் வந்து அடிபட்டு மிதிப்பட்டு போராடி சிறைக்கு போய் அதுக்கப்புறம் வந்து ஆட்சியில் உட்காந்தாங்க. அவங்களுக்கு தெரியும் கஷ்டம்னா என்ன, இதை எப்படி பண்ணணும் என்னன்றது அவங்களுக்கு அடிப்படையில் உணர்ந்து அதுக்கப்புறம் வந்திருக்காங்க. அதுதான் அரசியல். நேற்று சினிமா துறையில் இருந்துட்டு திடீர்னு இன்னைக்கு வந்து உட்காந்ததையும் அவருக்கு அரசியல் நாலேஜ் இருக்குன்னு நம்ம ஏற்றுக்க முடியாதுல்ல. எங்களுக்கு பிடிச்ச ஸ்கீம் பேருந்து, பெண்கள் பாதுகாப்பு, அந்த 2 ஸ்கீம் தான் சார்.